விகடன் பிளஸ் டிஜிட்டல் இதழில் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டதுக்காக மத்திய அரசு விகடனுடைய இணையதளத்தை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம முடக்குனாங்க. அந்த கார்ட்டூன் தொடர்பாக நம்மளுடைய வாசகர்கள் பல்வேறு கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க தான் இந்த வீடியோ. முதல் கேள்வி, அந்த கார்ட்டூன் எதை பத்தியது, அதுல நீங்க சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான். பிப்ரவரி 10 விகடன் பிளஸ் டிஜிட்டல் மேகசின்ல தான் இந்த கார்ட்டூன் வெளியாச்சு. இந்த விகடன் பிளஸ் அப்படிங்கிறது விகடனுடைய இணையதளத்துல மட்டும் வெளியாகிற ஒரு பிரத்யேகமான மேகசின். அதுலதான் இந்த கார்ட்டூன் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது. அந்த கார்ட்டூன் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அமெரிக்க அரசு இந்தியாவுக்கு திரும்பவும் நாடு கடத்தினாங்க. அவங்கள திரும்பவும் இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது ராணுவத்தினுடைய கார்கோ விமானத்துல, அது மற்ற விமானங்கள் மாதிரி இருக்காது, கார்கோ விமானம் அப்படிங்கிறது பெரிய வசதிகள் இல்லாத விமானம்னு நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட விமானத்துல கை கால்கள் செயினால சுற்றப்பட்டு கட்டப்பட்டு ஒரு மனிதாபிமானமற்ற முறையில அவங்களை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. பஞ்சாப்ல தரையிறங்குச்சு அந்த விமானம். அதுக்கு இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க, குறிப்பா எதிர்கட்சியினர். ஆனா பிரதமர் மோடியோ இந்திய அரசோ இந்த விவகாரத்துல ரொம்பவே சைலண்டா இருந்தாங்க. காரணம், இந்த விவகாரத்தை அமெரிக்க அரசு கிட்ட எதிர்ப்பா பதிவு பண்ணோம்னா வரி விதிப்பாகவோ, ஆல்ரெடி இந்திய ரூபாயினுடைய மதிப்பு சரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுல ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த விஷயத்துல ஒரு சைலன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்க. பிரதமர் மோடியினுடைய அந்த சைலன்ஸை தான் இந்த கார்ட்டூன் ஹைலைட் பண்ணியிருந்தது. கொலம்பியாவில இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காக்குள்ள குடியேறினவங்களையும் அமெரிக்க அரசாங்கம் திரும்பி கொலம்பியாவுக்கு இதே மாதிரி ராணுவத்தினுடைய கார்கோ விமானத்துல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில தான் திரும்பி அனுப்புனாங்க. ஆனா அதுக்கு கொலம்பியா அரசு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. எங்க நாட்டுல அந்த விமானத்தை நாங்க தரையிறங்க விடமாட்டோம்னு சொல்லி அந்த நாடு கடுமையாக எச்சரிச்சாங்க. அந்த விமானத்தை நீங்க கொலம்பியாவில தரையிறங்க அனுமதிக்கலன்னா நாங்க கடுமையான வரி விதிப்பு செய்யும் சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாத கொலம்பியா அரசு அந்த விமானத்தை அங்க தரையிறங்க விடாம திருப்பி அனுப்பி, அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு தங்களுடைய சொந்த விமானங்களை அனுப்பி அவங்களுடைய மக்களை அந்த விமானம் மூலமாக மனிதாபிமான மீறல்கள் எதுவுமே இல்லாம அவங்க நாட்டுக்கு கொண்டு அழைச்சிட்டு போனாங்க. இதை ஏன் பிரதமர் மோடி பண்ணல அப்படிங்கிறது தான் நம்ம எழுப்புற முக்கியமான கேள்வி. சரி, அடுத்த கேள்வி என்ன, எப்போ ஏன் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டுச்சு? பிப்ரவரி 10 இந்த கார்ட்டூன் வெளியிடப்படுது. பிப்ரவரி 15 தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கிட்டையும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா கிட்டையும் ஒரு புகாரை கொடுக்கிறாரு இந்த கார்ட்டூனுக்கு எதிராக. அதே நாள் பிற்பகல் 3 மணிக்கு பிரஸ் பியூரோ ஆஃப் இந்தியாவில இருந்து விகடனுடைய அலுவலகத்துக்கு சிலர் வெரிஃபிகேஷன் வந்தாங்க. என்ன விஷயம்னா, விகடன் பிளஸ் அப்படிங்கிறது டிஜிட்டல்ல மட்டும்தான் இருக்கா இல்ல பிரிண்ட்லயும் வருதா அப்படிங்கிறது எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணாங்க. அப்பவே தகுந்த விளக்கம் கொடுக்கப்பட்டுருச்சு, விகடன் பிளஸ் ஒரு இணையதழ் மட்டும்தான் அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகு அன்றைக்கு மாலை 6 மணிக்கு விகடனுடைய வெப்சைட்டை பலராலையும் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பல்வேறு வாசகர்கள் நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல விகடனுடைய டெக்னிக்கல் டீமால கண்டுபிடிக்க முடியல. பல்வேறு விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. தொழில்நுட்ப ரீதியாக எல்லாமே சரியா இருக்கு. அப்பயே இந்த கேள்வி வந்துச்சு அப்படிங்கிறதுனால இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டையும் டொமைன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்டையும் விகடன் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு, உங்க சைட்ல எதுவும் தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறது. ஆனா அதுக்கு சரியான விளக்கம் எதுவும் கொடுக்கப்படல. இந்த நிலையில பிப்ரவரி 16 மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கிட்ட இருந்து விகடனுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. அந்த நோட்டீஸ்லயும் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே குறிப்பிடப்படல. அடுத்த கேள்வி, விகடனுடைய கார்ட்டூன் பிரதமர் மோடியை தவறாக சித்தரிச்சிருந்துச்சா அப்படிங்கிறது தான். முதல்ல நம்ம கார்ட்டூன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கார்ட்டூன் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலை வடிவம். 1000 வார்த்தைகள்ல சொல்ல முடியாத ஒரு விமர்சனத்தை ஒரு சின்ன கார்ட்டூன் மிக வீரியமாக மக்களுக்கு கடத்திடும். அதுல ஒரு சின்ன நகைச்சுவையும் இருக்கும். அதனாலதான் அது கேலி சித்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு விஷயத்தையோ ஒரு நிலவரத்தையோ ரொம்ப எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது தான் கார்ட்டூனுடைய முக்கியமான பணி. அப்படிப்பட்ட கார்ட்டூன்ஸை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக விகடன்ல தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரும். பல்வேறு அரசியல் தலைவர்களை, அரசியல் கட்சிகளை, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள, பல்வேறு சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக விகடன் நீண்ட காலமாக கார்ட்டூன் வெளியிட்டு தான் இருக்காங்க. நான் நீண்ட காலம் அப்படின்னு சொன்னது சுதந்திரத்துக்கு முன்னாடியே தொடங்குது. வின்ஸ்டன் சர்ச்சில், அப்போதைய பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தவர், அவரை பத்தியே சுதந்திரத்துக்கு முன்னாடி கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கோம். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, பிபி சிங், நரசிம்மராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங்,
இப்போ பிரதமர் மோடி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பத்தி பொலிட்டிக்கல் சட்டையர் கார்ட்டூன் நம்ம வெளியிட்டு இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டு அளவில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர்களான காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ், ஓபிஎஸ், இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் வரைக்கும் எல்லோரையும் விமர்சிச்சு விகடன்ல கார்ட்டூன் வெளியிட்டு இருக்கோம். அதனால பிரதமர் மோடி பத்தி வெளியிடப்பட்ட இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது அவரை விமர்சிக்கிறது தானே தவிர அவரை தவறான பொருள்ல சித்தரிக்கிறதுக்காக அல்ல. அடுத்த கேள்வி, பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும்போது திட்டமிட்டு இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டதா அப்படிங்கிறது தான். நிச்சயமாக இல்ல. பிப்ரவரி 10 தான் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டுச்சு. அப்போ பிரதமர் மோடி இந்தியாவில தான் இருந்தார். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து ராணுவ கார்கோ விமானத்துல இந்தியர்களை கைகால்கள்ல சங்கிலி கட்டி அமெரிக்க அரசாங்கம் எடுத்துட்டு வந்து இங்க இந்தியாவில இறக்கி விட்டாங்க. அது குறித்து தான் இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டது. பிப்ரவரி 13 தான் இந்தியாவில இருந்து பிரதமர் மோடி பிரான்சுக்கு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறமா தான் அவர் அமெரிக்காவுக்கு போனார். அதெல்லாம் சரி, அமெரிக்காவில இருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்படுறாங்களே, அதை பத்தி ஏன் விகடன் பேசலன்னு கேக்குறாங்க. இந்தியாவில இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில போய் குடியேறது தப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ள போய் குடியேறது அப்படிங்கிறது சட்டப்படி தவறான விஷயம்தான். அமெரிக்க அரசாங்கத்துக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அப்படி நாடு கடத்தி ஒருத்தங்களை வெளிநாட்டுக்கு கொண்டு வரும்போது அவங்க கைகால்கள்ல சங்கிலி கட்டி கொண்டு வருது அப்படிங்கிறது மனிதாபிமானமற்ற செயல், மனித உரிமைகளை மீறிய செயல். இந்த விவகாரம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்ட நிபுணரும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞருமான ரூபாலி சாமுவேல் சொல்றது என்னன்னா, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும் போது, அதுவும் மொத்தமா அனுப்பும் போது இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சு கொண்டு வருது அப்படிங்கிறது சட்டவிரோதமானது, ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது. அமெரிக்க அரசு அவங்களுடைய மண்ணில் இப்படி ஒரு விஷயத்தை செய்யறாங்க அப்படின்னோம்னா அதை இந்திய அரசால நேரடியா தடுக்க முடியாது. ஆனா இந்திய அரசால என்ன பண்ண முடியும்னா, ஐநாவினுடைய மனித உரிமைகள் கமிட்டியில இந்திய அரசாங்கம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆர்டிகல் 41 அதுக்கு இடம் கொடுக்குதுன்னு சொல்றாங்க ரூபாலி சாமுவேல். ஆனா இந்திய அரசு அதை ஏன் செய்யல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை அமெரிக்காவில் போய் சந்திச்சிட்டாரு. அதுக்கப்புறமாகவும் இந்தியாவுக்கு 2 விமானங்கள்ல சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் திரும்பி அனுப்பப்பட்டாங்க. அம்ரிஸ்டர்ல லேண்ட் ஆன அந்த பிளைட்ல வந்த தல்ஜித் சிங் அப்படிங்கிறவரு எங்களுடைய கைகால்களை செயினால கட்டி தான் எங்களை இங்க கூட்டு வந்தாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நேரடியாக சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் சந்திச்ச பிறகும் இப்படி நடக்குது அப்படின்னோம்னா இந்த விவகாரத்தை விமர்சிக்கிறது நியாயம் தானே. சரி, அமெரிக்க அரசு இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரி சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்பி இந்தியாவுக்கு நாடு கடத்தி இருக்காங்க. அப்போல்லாம் நீங்க இதை பத்தி பேசாம இப்பயே இந்த விஷயத்த ரொம்ப பெருசா பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்க. உண்மைதான். இதுக்கு முன்னாடி அமெரிக்க அரசு பல முறை அங்க சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை இந்தியாவுக்கே திரும்பி அனுப்பியிருக்காங்க. ஏன் 2024 அக்டோபர் மாசம் கூட பைடன் அரசாங்கம் அப்படி ஒரு டீபோர்டேஷனை நடத்தினாங்க. ஆனா அவங்க ராணுவத்தினுடைய கார்கோ விமானத்தை பயன்படுத்தல, சார்ட்டர் பிளைட்ஸ் மூலமாக இந்த மனிதாபிமான மீறல்கள் எதுவுமே இல்லாம தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு பிறகு ராணுவத்தினுடைய கார்கோ விமானத்துல கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில இந்தியர்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை பெரிய அளவுல விமர்சிக்கப்படுது. சரி, அடுத்து விகடன் மேற்கொள்ள இருக்கிற நடவடிக்கை என்ன? பிப்ரவரி 20 மத்திய அரசின் இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி கிட்ட விகடன் தரப்பு வாதங்கள் வைக்கப்பட இருக்கு. அந்த வாதத்தை கேட்ட பிறகு அவங்க எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது பத்திரிகை சுதந்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கிற வகையில இல்லை அப்படின்னோம்னா விகடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருக்கு. ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக இப்படி கார்ட்டூன் விமர்சனங்கள் செய்து ஒடுக்குமுறையை சந்திக்கிறது விகடனுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. 1942 பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக கார்ட்டூன் வெளியிட்டதுக்காக ஒடுக்குமுறையை சந்திச்சிருக்கு விகடன். 1987 ஆசிரியர் பாலசுப்ரமணியன் எம்ஜிஆர் அரசால கைது செய்யப்பட்டாரு. அந்த வழக்குல இருந்து நீதிமன்றம் அவரை விடுவித்ததோட அந்த கைதும் தவறுன்னு நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு நஷ்ட ஈடாக 1000 ரூபாயும் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது பத்திரிகை சுதந்திரத்துக்கு கிடைத்த ஒரு மணிமுகடமாக கருதி அந்த 1000 ரூபாயை இப்பயும் ஃப்ரேம் பண்ணி விகடனுடைய அலுவலகத்துல மாட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு கட்சியினுடைய அரசியல் தலைவர்கள் விகடனுக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்குகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கோம். விகடன் இப்போது மட்டும் கிடையாது, எப்போதுமே பத்திரிகை சுதந்திரத்தை மிகவும் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதனுடைய மதிப்பை உணர்ந்து செயல்பட்டிருக்கு அப்படிங்கிறத மீண்டும் இங்க வலுவாக பதிவு செய்ய விரும்புறோம்.